நம்ம எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் முடிச்சோடனே அடுத்த கோவிலுக்கு வந்து உடனே ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ பாருங்க நம்ம டிசம்பர் மாதம் பண்ணினோம், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எடுத்திருக்கோம். ஏன் இவ்வளவு நீண்ட இடைவெளி? எனக்கும் இந்த கேள்வி வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும். என்னடா எல்லா நேர்காணலும் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் நம்ம கந்த கடவுள் நம்ம சொந்த கடவுள் நிகழ்ச்சி மட்டும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னும் ஷூட் நடக்காமல் இருக்கு. ஏன்னா நான் ஒரு நக்கீரனில் தொடர்புக்குன்னு என்ன கேட்குறப்பெல்லாம் ஐயா முருகர் உத்தரவு கொடுக்கணும் முருகர் உத்தரவு கொடுத்துன்னு கிட்டத்தட்ட டிசம்பர் 15 நம்ம எடுத்தோம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சு இப்போது ஏப்ரலில் தான் நடக்குதுன்னா நானே 2 டைம்ஸ் கேட்டேன் உங்ககிட்ட என்ன 3 மாதம் கழித்து முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. அதுலேயும் சாதாரணமாக கொடுக்கல, ஒரு அற்புதமான ஒரு கோவிலை கொடுத்துருக்காரு, குமரக்கோட்டம். இந்த கோவில் எப்படி வந்துச்சுன்னு பின்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான இருக்குங்கம்மா. இப்போ நான் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சொல்ல வரேன்னா, முருகர் கனவுல சொல்லி வந்த கோவில், முருகராக உருவாக்கின கோவில். மனிதர்கள் சில கோயில் உருவாக்கியிருப்பாங்க, சில கோயில் முருகரை உருவாக்கியிருப்பார். சில கோயில்கள் வந்து சித்தர்களோ இல்லை பெரிய ஞானிகளோ இல்லை மிகப்பெரிய மகா புருஷர்களோ இவங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. அதை தான் நம்ம முதல்ல இந்த நிகழ்ச்சியில் சொல்லணும். அதில் சென்னையிலேருந்து தொடங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் திட்டமிட்டது. அதில் முதல் கோவில் வந்து வட திருச்செந்தூர் நம்ம எண்ணூரில் பார்த்துருந்தோம். ரெண்டாவதாக நான் விருப்பப்பட்ட கோவில் வந்து ஒரு கோவில். அந்த கோவில் வந்து பர்மிஷன் கேட்குறேன், பர்மிஷன் கேட்டே இருக்கேன். முருகர் உத்தரவு கொடுக்கட்டும் சார் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே தள்ளி தலைப்பிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சென்னை வடபழனி வேங்கீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த வேங்கீஸ்வரர் கோவிலுக்கு நான் கோயிலுக்கு கூட போகல. அந்த கோவில் எதிரில் ஒரு பார்க்கிங்கில் ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆளை பார்க்க தான் நின்றுட்டுருக்கேன். இதான் முருகர் சக்தி பாருங்கள். நின்றுட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி வந்து கேட்குறாரு. வாங்க கண்ணா எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கி செல்ஃபி எடுத்துருக்கும்போது, அண்ணா நான் வந்து ஒரு கோவிலை பற்றி சொல்லியிருந்தேன், நீங்கள் இன்னும் அதை பார்க்கவே இல்லை பாருங்கண்ணா. நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜுங்கம்மா. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 மெசேஜ் இருக்குது. நான் எப்போலாம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இந்த தம்பி சொல்கிறார். பார்த்தா அவர் 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அமைச்சிருக்காரு இந்த கோவிலை பற்றி, இந்த சென்னை குமரக்கோட்டை கோவிலை பற்றி. எனக்கு கேட்டவொன்னே மெய் செலுத்திட்டேன். ஆஹா, இப்படி ஒரு அற்புதமான கோயில் சென்னையில் இருக்கா, முருகர் இப்படி ஒரு மூலியமாக காட்டுறாரு போடுக்குன்னு சொல்லி அந்த தம்பி நம்பர்லாம் வாங்கிட்டு கரெக்டாக ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு மெடிடேஷனில் இந்த கோயிலை தான் காட்டணுன்னு எனக்கு உத்தரவு வருது. ஒரு வாட்டி திரும்ப ஊர்ஜிதப்படுத்திக்கலான்னு சொல்லி முருகர்கிட்ட எழுதி போட்டு கேட்குறப்போ நான் நினச்ச கோயிலும் இந்த கோயில் எழுதி போடுறப்போ இந்த கோயில் தான் வந்துச்சு. அப்படி தான் இந்த கோயிலே வந்தது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். அப்புறம் அந்த தம்பியை தொடர்பு கொண்டு, கண்ணா இந்த மாதிரி முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு, நீ யார் ராஜா நீனே இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து எனக்கு நீ ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டுருக்கே, கண்டிப்பாக முருகர் சக்தியில் நீயும் ஒருத்தர் தம்பி அப்படின்னு சொல்லி இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, நீ இன்டர்வியூ எடுக்கிறது இவ்வளோ நாள் ஆச்சுல்ல, இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 நாள் தினமும் நான் வரேன்னு சொல்லுவேன். ஆனால் வர முடியாது.